நல்ல மாட்டுக்கு ஒரு சுடுன்னு சொல்லுவாங்க. அப்படின்னா ஒரு தவறை மறுபடி பண்ணக்கூடாது. என்ன நீங்கள் சமஸ்காரத்தை பரிவர்த்தனை பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? சம்பூர்ண ஸ்திதியை அனுபவம் பண்ணும் உங்களுக்குள்ள ஒரு ஏக்கம் இருக்கா? தந்தைக்கு சமானம் ஆகணும்னு நினைக்கிறீங்களா? அப்போ இந்த வீடியோ உங்களுக்காக தான். வாங்க. ஓம் சாந்தி. இன்று நாம் நமக்குள்ளே இருக்கிற பலகீனத்தை, நமக்குள்ளே இருக்கிற அந்த பழைய சமஸ்காரம், உண்மையில் பார்த்தீங்கன்னா அது உங்களோட இயற்கை கிடையாது. அது இன்னொருத்தரோட சொத்து. என்ன யோசிக்கிறீங்க? ராவனோட ஒரு சொத்து. உங்களுக்குள்ளே என்னெல்லாம் நீங்கள் தேவையில்லாத சமஸ்காரம் நினைக்கிறீங்களோ, உங்களுக்குள்ளே என்னெல்லாம் நீங்கள் உங்களுக்கு சொந்தமில்லாத ஒரு சமஸ்காரம், பழைய சமஸ்காரம், அவகுணங்களை உருவாக்குற சமஸ்காரம் நினைக்கிறீங்களோ, அது எல்லாமே ராவனோட சொத்து. இன்னைக்கு இதை ரொம்ப ஒரு சுலபமான விதியில் இந்த ஒரு சமஸ்காரத்தை ப்ராக்டிக்கலாக மாற்றக்கூடிய ஒரு யுக்தியை பாபா உங்களுக்கு சொல்கிறாரு. அதை நம்ம கேட்கலாம். இந்த யுக்தியோட பேர் பார்த்தீங்கன்னா ரீவைண்ட் மெத்தட். உங்களுக்கு நிறைய பேர் டேப் ரெக்கார்ட் பார்த்துருப்பீங்க. அதில் அந்த கேசட் போடுவோம். அந்த கேசட் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த கேசட்டில் ரெக்கார்டும் பண்ணலாம், ரெக்கார்ட் பண்ணிட்டு ப்ளேவும் பண்ணலாம். அந்த ஒரு ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் ப்ளே பண்ணதை திருப்பியும் அதுக்கு மேலே ரெக்கார்ட் பண்ணிவிட்டு ஆல்ரெடி பதிஞ்சிருந்த அந்த ஒரு ப்ளே, அந்த ஒரு இசையை இல்லை அந்த ஒரு ரெக்கார்டிங்கை நீங்கள் திருப்பியும் அழிச்சிட்டோம், நீங்கள் திருப்பி ரெக்கார்ட் பண்ணலாம், புதுசாக பண்ணலாம். இன்றைக்கி அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். உதாரணத்துக்கு இப்போது ரொம்ப ப்ராக்டிக்கலாக நம்ம அப்ளை பண்ணலாம் இந்த ரீவைண்ட் மெத்தடை. இது எப்படி சமஸ்காரத்தை மாற்றுதுன்ற ஒரு ஆன்மீகம் மற்றும் அறிவியல் சேர்ந்த ரகசியத்தை நம்ம புரிஞ்சிக்கலாம். சமீபத்தில் ஏதாச்சும் ஒரு சம்பவம், அங்கே நீங்கள் உங்களுக்கு பிடிக்காத மாதிரி உங்களுக்குள்ளேருந்து ஒரு சமஸ்காரம் எமர்ஜ் ஆகிருக்கலாம். உதாரணத்துக்கு கோபம் என்ற ஒரு விஷயம் எடுத்துக்கோங்க. உங்களே அறியாமல், அதாவது கோபம் வெளில வந்திருக்கு. அப்புறமா நீங்கள் ரியலைஸ் பண்ணுறீங்க, நான் கோவப்பட்டிருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு. அப்படி ரியலைஸ் பண்ணிட்டீங்க வச்சுக்கோங்களேன், அதுதான் நீங்கள் எடுத்து வைக்கிற முதல் அடி. ரெண்டாவது அடி தான் இந்த ரிவைண்ட் மெத்தட். இந்த மெத்தடில் நீங்கள் என்ன பண்ணணுன்னா, இந்த விதிபூர்வத்தில் நீங்கள் நடந்து முடிஞ்ச சீனை அப்படியே உங்கள் மனசில், உங்கள் புத்தியில் அதை எமர்ஜ் பண்ணணும். திருப்பி இதே ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம வரலாம். இந்த உதாரணத்தில் நம்ம என்ன பார்க்குறோம்? கோவம் என்ற ஒரு சீன் நடந்திருக்கு. நான் கோவமாக எக்ஸ்ப்ரெஸ் பண்ணியிருக்கிறேன். அப்போது அந்த சீனை நீங்கள் அப்படியே உங்கள் மனம் புத்தியில் நீங்கள் எடுத்துகிட்டு வரணும். உங்கள் மனக்கண்ணில் நீங்கள் பார்க்கணும். எங்கே நீங்கள் கோவப்பட்டீங்களோ அந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணணும்னா, உங்களை மேலும் பொறுமையாக, மேலும் சகிப்புத்தன்மையின் சக்தியின் ரூபத்தில் உங்களோட சாந்த சீத்தல ஸ்திதியில் நீங்கள் உங்களை விஷுவலைஸ் பண்ணி பார்க்கணும். இதை நீங்கள் பண்ணுறதுனால எங்கே நீங்கள் கோவப்பட்டீங்களோ அந்த இடத்துல உங்களை நீங்கள் சாந்த சுரூபமாக, இன்னும் சாந்த சீத்தலாயின் ஸ்திதியில், இன்னும் பொறுமையின் ஒரு ரூபத்தில், மேலும் சகிப்புத்தன்மையின் ஸ்திதியில் நீங்கள் உங்களை பார்க்கும்போது என்ன ஆகும்னா, உங்களுக்குள்ள சமஸ்காரம் மாறுறதுக்கு தொடங்குது. ஏன்னா இது ஒரு வாட்டி பண்ணால் நடக்குமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. குறைஞ்சபட்சம் நீங்கள் 16 முறையிலேருந்து 21 முறை பண்ணணும். ரொம்ப அதிகமாக இருக்குன்னு யோசிக்கிறீங்களா? கிடையவே கிடையாதுங்க. ஒரு 10 நிமிஷம் நீங்கள் உட்காந்து சேர்ந்தாலே போதும். இது அந்த சீனை திருப்பி திருப்பி எமர்ஜ் பண்ணுங்கள். எங்கே கோவப்பட்டீங்களோ அந்த இடத்த மட்டும் நீங்கள் ட்விஸ்ட் பண்ணணும், அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள் இது. நீங்கள் திருப்பி திருப்பி உங்களை இந்த மாதிரி ஒரு பயிற்சி, அந்த இடத்துல உங்களை ரொம்ப சாந்த சீத்தலமாக, ரொம்ப ஒரு சகிப்புத்தன்மையின் சிகரமாக நீங்கள் உங்களை பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக மிக இயற்கையாக உங்களுக்குள்ள சமஸ்காரம் மாற தொடங்கும். நீங்கள் இது 16 முறையிலேருந்து 21 முறை இதை நீங்கள் ரிப்பீட்டடாக நீங்கள் மனம் புத்தியில் இந்த சீனை பார்த்து நீங்கள் இதை சேஞ்ச் பண்ணிங்கன்னா, அடுத்த முறை இது போலவே ஒரு கோபத்தை தூண்டுகின்ற ஒரு சூழ்நிலை வந்தாலும் நீங்கள் கோவப்பட மாட்டீங்க. ஏன்னா நீங்கள் சேஞ்ச் பண்ணிட்டீங்க, உங்களோட சமஸ்காரத்தை மாற்றிட்டீங்க. இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஆல்ரெடி நாங்கள் ட்ரை பண்ணதை தான் இந்த வீடியோவில் போட்டுருக்குறோம். உங்களுக்கு 100% இதோட சமஸ்கார மாற்றம். இன்றைக்கி நம்ம ஒரு உதாரணம் தான் பார்த்தோம். அது போல் நிறைய விஷயம் இருக்கலாம். உணவில் கூட இருக்கலாம், இல்லை பிறர்கிட்ட பேசும் விதத்துலையும் இருக்கலாம், இல்லை எங்கேனாச்சும் நீங்கள் கொஞ்சம் பயப்பட்ட மாதிரி இருக்கலாம், ஆவேசப்பட்ட மாதிரி இருக்கலாம். எல்லா அவகுணங்கள், எல்லா தேவையில்லாத சமஸ்காரங்கள் எது நீங்கள் மாற்றணும்னு நினைக்கிறீங்களோ இந்த ரீவைண்ட் மெத்தட் மூலமாக நீங்கள் வெற்றிகரமாக மாற்றலாம். ஓகேவா?
மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அதுவரை மன்மனாபவ.